ஒவ்வொரு பெண்களும் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே சீர்நடை போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. பாவம் எல்லாம் கோணிக்கிட்டு நடந்தாங்களா அப்படி சின்ன சின்னதா. அப்ப கடந்த ஆட்சியை பத்தி பேசாதீங்க. நீங்க சுய சக்தியா சரியா பண்ணுங்க. சுய சக்தியா தான் பண்றாரு. அதான் சொல்லி இருந்த புதிய பாதையில புதிய வடிவத்தில் செய்யறாரு. காவின்னு ஒரு இது போடுறாங்க, ஒரு மேப் போடுறாங்க பிஜேபி. அதில் வந்து முக்கால்வாசி இல்லை மட்டுமல்ல 90% கிட்டத்தட்ட அவங்க காவி உடைய பிஜேபியினுடைய ஆட்சி தான் நடக்குது. இப்போ அதை மறுக்க முடியாது. நீங்கள் வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன சாதிச்சுட்டு என்ன முடிஞ்சு குழந்தை பேசுற வரைக்கும் நான் கவனம் தான். ஒரு குழந்தை இப்பதான் வந்து பிறந்திருக்குது, ஒரு புதிய ஆட்சிக்கான குழந்தை. ஒரு மாதம் தான் இருக்கு. ஒரு மாதத்திலேயே வந்து இந்த மாரி பாடாப்படுத்தல. மீத்தேன் திட்டத்துக்கு எப்போ வந்தது? மீத்தேன் திட்டம் இல்ல, அதான் கையெழுத்து போட்டது யாரு? எடுக்கவே இல்லை. மீத்தேன் எடுத்துட்டீங்களா? எடுக்க முயற்சி பண்ணீங்களா இல்லையா? இல்ல அதுக்கான காரணம் வேற. நியூட்ரினோ எடுக்கிறது முயற்சி பண்ணீங்களா இல்லையா? நியூட்ரினுக்கான திட்டம் வந்து எடுக்கிறது முயற்சி பண்ணீங்கல்ல. இன்னைக்கு விவசாயிகள் சொல்றாங்க சார், சரி அங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது காரணம் திமுக தான். காவிரி பிரச்சனைல இருந்து, கச்சத்தீவு பிரச்சனைல இருந்து எல்லாத்தையுமே காரணம் திமுக தான் இன்னைக்கு சொல்றாங்க எல்லாரும். எளிய மனிதர் இன்னைக்கு வந்து அந்த துறைக்கு அமைச்சராயிருக்காரு. எளிய மந்திரி சில விஷயங்களா இருக்கும் சார், சரி அதெல்லாம் சரிப்படுத்திப்பாங்க. எளிய மந்திரி எளிய இல்லாத மந்திரி எல்லாம் கிடையாது, பூனை இல்லாத மந்திரி எல்லாம் கிடையாது சார். அவங்க எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிப்பாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆலோசகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஒரு மாதம் தாவேக்காவுடைய ஆட்சி ஒரு சிறப்பான கட்டத்தை நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதான் சார், அவருடைய சாதனைகள் சாதனைகள் இருக்குல்ல, சாதனைகள் தான் சொல்லுங்க. அதுக்குள்ள சோதனைகள் நிறைய வந்துருச்சு. அதுக்குள்ள சோதனைகள் நிறைய வந்துருச்சு. கரண்ட் கட் ஆகி போகுது. ராத்திரில பூரா ஒரு அம்மா தலையணை தூக்கிட்டு இப்போ மின்சார அலுவலகத்தில் படுத்துக்கலாமான்னு போறாங்க. அப்படி மாதிரி கிளம்புறாங்க. படிப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணுவார் சார். படிப்படியான ஒரு மாதம் தான். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நீங்க வந்து பீச பிடிக்கிட்டு போயிட்டா சார்ன்றீங்க. ஒரு அமைச்சர் சொல்ற பேச்சாது சார். மாற்று கருத்து இருந்த அன்புமணி ராமதாஸ் நீ என்ன சொல்றீங்க? ஒரு மாதம் தாங்க ஆகுது, பொறுமையா இருக்குன்னு பாராட்டு பத்திரம். அவருக்கு சோபா மகன் சோபா அனுப்பியிருப்பாரு, ஏதாவது செஞ்சிருக்கலாம், மேபி தெரியல சார். அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு அதாவது சிங்கப்பெண் என்ன சிறப்பு அதிரடி படை திட்டத்தை நீ உருவாக்கி இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதாவது பெண்களுக்கு வந்து இது அம்மா காலத்திலேயே கொண்டு வந்தாச்சு. தனியா வந்து தனி படை வந்து 91 வந்து முதல்ல ஆட்சிக்கு வந்தவொடனே கொண்டு வந்த படை, மகளிர் படை, மகளிர் காவல் நிலையம் எல்லாமே தனியாக கொண்டு வந்தது. இது ஒன்றும் புதுசாலாம் ஏற்படுத்திட்டு வரல. பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற விதமாக, பெண்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டும் விதமாக இது போன்ற விஷயத்த வந்து இந்த கவனத்தை இருக்கிற மாதிரி யாராவது இந்த கொண்டு வந்திருக்காங்களா? நீங்க அதை பேசுங்க. அதைத்தான் சொல்லியிருக்காங்கன்ற. முதல்ல மகளிர் பாதுகாப்புக்கான மகளிர் காவல் நிலையத்தையும் காவல் இதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்தது வந்து ஒரு காவல் நிலையம், ஒரு பெண்களுக்கான ஒரு இதா. நீங்க மனைவிகள் பாதுகாப்பு படை கொண்டு உருவாக்குங்க. அமைப்பாக அதான் முக்கியம். பெண்களும் மனைவிகளும் பெண்கள் தான். இதுல வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதை வந்து மக்கள் இயக்கமா கொண்டு போறதுக்கான வேலைகளை இன்னைக்கு முதலமைச்சர் தொடங்கியிருக்காரு. மனைவி இருக்கு, அதுல வந்து குற்றம் காட்டல. அது இல்ல, மனைவி இருக்கும் போதே வேற பக்கம் இன்னொரு செகண்ட் அவரு ஒட்டுமொத்தமா பேசுறாரு. இதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்கு முதல்ல அவருக்கு சரியான ஒரு தீர்வு சொல்லுங்க. இந்த சமூக கண்ணோட்டம், நீங்க சமூக கண்ணோட்டத்தோட பேசுறது, சமூக கண்ணோட்டம் இல்லாமலா பேசுறான். இல்ல அதாவது என்ன சொல்றாரு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முழுக்க முழுக்க வந்து தடுக்கப்படும். அதே நேரத்தில் நிரபராதிகள் அதான் தடுக்கப்படலையே. நிரபராதிகள் வந்து ஒரு மாசத்துல சட்டம் ஒழுங்கு கையில தான் இருந்துச்சு. நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும், எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மாசம் கழிச்சு நீங்க பவானீஸ்வரிய தலைமையில இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. சிறப்பு பெண் படைக்கான சிங்கப்பெண்ணுக்கான தலைமை அதிகாரியா கொண்டு வந்திருக்கீங்க. அதுல இருந்து பின்னாடி ஏதாவது பயனடைகிறாங்க வச்சுக்கோங்க. நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே சீர்நடை போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. பாவம் எல்லாம் கோணிக்கிட்டு நடந்தாங்களா அப்படி சின்ன சின்னதா சார். எல்லா நேரமும் கரெக்டா எல்லா அரசும் ஒரு விதமான நம்பிக்கை ஏற்படுத்துறாரு சார். ஸ்டிக்கரை மாத்தி ஓட்டினா மட்டும் சரியாயிராதுங்க. அதான் சொல்றேன், சிங்கப்பெண் கடந்த ஆட்சியில வந்து நீங்க ஸ்டிக்கரை ஓட்டலையா? கடந்த ஆட்சியில நீங்க ஸ்டிக்கர் ஓட்டலையா? மறுபடியும் அதான் சொல்றேன், கடந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்றீங்க. அப்ப கடந்த ஆட்சியை பத்தி பேசாதீங்க. நீங்க சுய சக்தியா சரியா பண்ணுங்க. சுய சக்தியா தான் பண்றாரு. அதான் சொல்றேன், இருந்த புதிய பாதையில புதிய வடிவத்தில் செய்யறாரு. அதான் பேரை மட்டும் மாத்திக்கிறீங்க. பேரை மட்டும் மாத்துறதுக்கு பேர் வந்து சிங்கப்பெண் கிடையாது.
பேரை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே இருந்த திட்டம் தான். ஏன்னா இதுக்கான எல்லா வழிமுறைகளையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்து போன முறை முடிஞ்ச ஸ்டாலின் ஆட்சி காலம் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. எந்த பெண்ணுக்கும் வந்து எதுவும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதாவது அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம் சார், அவங்க நடத்தியிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கான வேலைகளை செஞ்சு அதுதான் இந்த 60 உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களை வந்து வியந்து பார்க்குறாங்க. 30 நாளில் 60 பாலியல் வன்கொடுமைகள் அது மாதிரி நிறைய அது தண்டனை கொடுத்தாச்சு. தண்டனை அத்தனையும் கொடுக்கல, தண்டனை கொடுத்தாச்சு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த எல்லா காலத்திலும் எல்லாமே நடந்துட்டு தான் விசாரணை போயிட்டு இருக்கு. தண்டனை குற்றவாளிகள் பிடிச்சாச்சு. நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே சிங்கப்பெண் படைக்கு வந்து எப்பயோ கையெழுத்து போட்டீங்க. அது எவ்வளவு காலம் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு அது லேட்டா வந்தா லேட்டஸ்டா வந்திருக்கு. அதான் லேட்டா வரக்கூடாது. அப்படி கையெழுத்து போடும்போது அதுக்கான பட்ஜெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போடணும். சும்மா உடனே எப்பயோ செய்யக்கூடாது. அதாவது வந்து அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா நல்ல விதமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் படைய ஆரம்பிக்க போறோம், இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வைக்க போறோம், ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு அவருடைய ஜெகதீஷோடைய கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டீங்க. இவங்க நீங்க மாத்தி பண்றீங்க. அதுக்கான காரணம் வேற சார். காரணமே அது போனதுக்கு காரணம் வேற. அறிவிக்கிறீங்கப்பா, சிங்கப்பெண் படை வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படி சொல்றது எதுக்கு சொல்றீங்க? இப்போ சொன்னா செய்யணும், சொல்லாத இருக்காரு. எங்க செஞ்சீங்க? அதான் சொன்னேன், 30 நாள்ல 60 பாலியல் விவகாரங்கள் வந்து பாலியல் வழக்குகள் வந்து வந்திருக்கு. எத்தனை சொல்லப்படாம இருக்கும். அத்தனைக்கும் வந்து ஏற்பாடுகள் அனைத்துக்கும் வந்து விசாரணை நடத்தி ஒழிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து அது ஒண்ணு தள்ளியாச்சு. அது ஒண்ணு முக்கியமா இன்னைக்கு தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. பாப்போம் என்ன அது என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம். இன்னொன்னு சொல்றாரு, அது மட்டும் தொல்லை கொடுத்தா தப்பிக்கவே முடியாது, கடுமையான தண்டனை வந்து கொடுத்தே தீரப்படும். தொல்லை கொடுத்தவங்களும் தப்பிக்க முடியாதுங்கிறதுக்கு எல்லாரும் தன் கண்ணே தன்னையும் நம்ம யோசிச்சுக்கணும். முன்னாள் முதலமைச்சர் அவர் என்ன சொன்னாரு, 6 மாதம் வரைக்கும் நான் வந்து ஒன்றும் பேச மாட்டேன் சொல்லி. 6 மாதம் வரைக்கும் சட்ட ஒழுங்கு அது பேசலைங்க. அதாவது நீங்க வந்து கொண்டு வந்து திட்டங்களுக்காக தான் பேசாம இருப்பாங்களே தவிர சட்ட ஒழுங்கு பத்தி பேசல. சட்டம் ஒழுங்கு வந்து நீங்க உடனே செய்ய வேண்டிய வேலை. அதுதான் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி திமுக அரசு இருக்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. அதனால நீங்க வந்தவொடனே ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்டோம். ஆனா இன்னைக்கு அவருக்கு டைம் கொடுங்க, அவருக்கு ஒரு சின்ன இப்பதான் குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவரை காபந்து பண்றதுல, அவரை பாதுகாக்கிறதுல நீங்க முயற்சி பண்றீங்க. அதுபோக இந்த 30 நாள் 1 மாசம் ஆச்சு. இதுல வந்து என்னென்ன பிரச்சனை? இன்னொன்னு சொல்றாரு, 3 மாசத்துல இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் சொல்றாரு. அது இல்லைன்னு சொல்றாரு. தங்க தென்னரசு சொன்னாரு. அப்படியே அவங்க அந்த இடத்துல சொல்லி அவரு. அதாவது இது மாதிரி சதி திட்டங்கள் நடக்குது. பிஜேபியோடைய ஆட்சி வந்து கவர்னர் ஆட்சி மூலமாக பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சொன்னமே தவிர, அது காப்பாற்றுறதுக்காக தான் சொன்னமே தவிர அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. பிஜேபியோட வந்து நீங்க மறைமுக கூட்டணி இல்லை இல்லை நிச்சயமா இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து நிச்சயமா கிடையாது. பிஜேபியோட வந்து எதுலையுமே இல்லை. நீங்க மத சார்பின்மைங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவரையும் அவங்களை வந்து டெல்லியில கூப்பிடவே இல்லை. யாரு எதுக்காக கூப்பிடணும்? இந்தியா கூட்டணி கூப்பிடவே இல்லை. அவங்கள இந்தியா வரலன்றாங்க. அவங்க திமுக வந்து வரல, அவங்க கூப்பிடுறதுக்கு இல்ல, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டு என்ன சொன்ன முடிவு பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும். இல்ல நீங்க அரசியல், அதாவது நீங்க வந்து பேப்பர் படிக்காம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார் சொல்றாரு, நீங்க வந்து சொன்னீங்க, அவங்க அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க கூப்பிட கூடாது. முடியல. திருமாவளவன் அடுத்த நாளே சொல்றாரு, அடுத்த நாளே அப்பவே சொல்றாரு திமுக வந்து இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கேள்வி சொல்றாரு. ஆமா, யாரு வந்து இந்தியா கூட்டணியுடைய வந்து ஹை போஸ்ட்ல இருக்கா? யாரு இருக்காங்க? யாருமே இல்ல. இப்ப ராகுல் காந்தி ஏத்துக்கவே இல்ல இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி இல்ல. அவர் இல்லைன்னா இந்தியா கூட்டணி கிடையாது சார். அதான் இல்லன்னு தான் சொல்றோம். அவர் வேணாம்னு தான் சொல்றாங்க. இப்போ மம்தா எல்லாருமே அடுத்த எதிர்கால இந்தியாவே இல்ல. யார் ராகுல் காந்தி இல்லைன்னா எதிர்கால இந்தியாவே இல்ல. அவர் இருக்கிறதுனாலதான் இந்தியாங்கிறது ஒண்ணும் இல்ல இப்போ. ஏன்னா அப்படின்னு உங்க பார்வை. ஆமா, அதனாலதான் அவர் எங்கெல்லாம் தோத்துருக்காரு, வரிசையா தோத்துக்கிட்டே வர்றாரு. இதுலயே தெரிஞ்சு தோத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ராகுல் காந்தி தோத்துக்கிட்டே இருக்காரு. வந்ததுல இருந்து அவர் ஒரு தெளிவான ஒரு திட்டத்துக்கு இல்ல. திமுக தோக்கலையா? யாரு? எம்ஜிஆர் இருந்தப்ப திமுக தோக்கவே இல்லையா? தோத்த போறோம். நீங்க எல்லா மாநிலம் தோத்துறீங்க. எல்லா பவரையும் இழந்து வரீங்க. காங்கிரஸ் வந்து எல்லா பவரையும் இழந்துட்டே போயிட்டே இருக்கு. இப்ப கேரளால வந்து காங்கிரஸ், கேரளால சதீஷன் இப்பதானே வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் இல்ல கர்நாடகால, தெலுங்கானால யாரு சார் இருக்கா? கர்நாடகால யாரு இருக்கா? அதான் சொல்ல வரேன். டிகே சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் வந்து பஞ்சாயத்தை பார்த்தோம் நிறையா. அதாவது தென் மாவட்டங்களை தவிர வட மாநிலங்கள்ல இமாச்சல பிரதேச யார் இருக்கா? அதெல்லாம் ஒரு சின்ன மாநிலங்க. நீங்க மொத்தம் 28 மாநிலங்கள்ல வந்து நீங்க, அதாவது காவின்னு ஒரு இது போடுறாங்க, ஒரு மேப் போடுறாங்க பிஜேபி. அதில் வந்து முக்கால்வாசி இல்லை மட்டுமல்ல 90% கிட்டத்தட்ட அவங்க காவி உடைய பிஜேபியினுடைய ஆட்சி தான் நடக்குது. இப்போ அதை மறுக்க முடியாது. நீங்கள் வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன சாதிச்சுட்டு என்ன முடிஞ்சு ராகுல் காந்தினால 21 மாநிலத்தில் பிஜேபி இருக்கு சார்.
மற்ற மாநிலத்துல வந்து அதிகமா இருக்கிறது வந்து காங்கிரஸ் தான். மாநில கட்சிகள்ங்க அடுத்தடுத்த மாநில- மாநில மாநில கட்சிகள் தான் இல்ல, இருக்கு. அதுக்கு காங்கிரஸ் அடுத்த- இருக்கு. காங்கிரஸ் எத்தனை இடத்துல இருக்கு 3 இடத்துல 4 இடத்துல இருக்கு அவ்வளவுதான். பிஜேபிக்கு அடுத்தபடி அது அதிகமா இருக்கிறது காங்கிரஸ் தான். அடுத்தபடியாங்கிறது இல்லைங்க. அதாவது 28 27 21 இடத்துல இருக்காங்கன்னா சரி, நீங்க 3 இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் அடுத்தபடின்னு அர்த்தம் இல்ல. என்ன 3 இடம் இருக்கு? ஆமா வேற காங்கிரஸ் எத்தனை இடத்துல இருக்கு நிறைய இடங்கள்ல மாநில கட்சிகள் தான் கோல வச்சுக்கிறதே தவிர மிச்சம் நீங்க இருக்கிற இடத்துல என்ன கேரளாவில் காங்கிரஸ் இருக்கு ம். நீங்க சொல்ற மாதிரி கர்நாடகாவில் இருக்கு. கர்நாடகால இருக்கு அது இப்போ தெலுங்கானால இருக்கு இருக்கு. தெலுங்கு அவன் 3 இடம் தான் அது ஹிமாச்சல இமாச்சல பிரதேசம்லாம் சின்ன மாநிலம் அதுல அது பெருசா அது மாநிலம் இருக்கா? இல்ல இருக்குதா? வட மாநிலத்தில் இருக்காங்களா இல்லையா? 21 எங்க இருக்கு 4 எங்க இருக்கு நீங்க அப்படியே வச்சுப்போமே 3 தான் பெரிய மாநிலம். இல்ல, இல்ல. அது ஒரு அது நீங்க அது யூனியன் டெரிட்டரி மாதிரி சின்ன கங்கை- மாநிலம் அது சின்ன கங்கை மாநிலம் அது. கங்கை முதல் காவிரி வரை எல்லா இருக்கட்டுங்க. இடத்துலயுமே வந்து ஆனா நீங்க இந்த நாட்டுக்காக பாடுபட்டது யாரு? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பாடுபட நீங்க சொன்னீங்க ஆனா பிஜேபியில கூட சொல்றாங்க அவங்க கோல்வார்கர்ல இருந்து எல்லாரும் நாங்களும் தான் சப்போர்ட் பண்ணோம் பேசணும்னு சொல்றாங்க. நான் தேசிய அரசியலுக்குள்ள போறோம் இப்ப அது இருக்கட்டும் இல்ல, அது இல்ல, வேணாம். நாளைக்கு நீங்க ஆனா- போய் சாதாரண மனுஷனை கேளு, இந்த நாட்டுக்காக பாடுபட்டது யாருப்பான்னு கேளு, அவன் சொல்லுவான் காங்கிரஸ் சொல்லுவான். நீ அது- அத அந்த அது இல்ல, ஆனா அது பிறகு இல்ல, இல்ல, பேசலாம். அந்த நீ சொல்ற இருட்ட- பிறகு பேசலாம். ஆமா, அந்த இருட்டடிப்பை தான் வந்து அவங்க மாத்தணும்ன்றாங்க. கோல்வால்கரும் ஹெட்கேவாரும் என்ன பண்ணாங்க இருட்டடிப்பு இல்ல சார். அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க. இது சரி அது அடுத்த இது தேசிய இருட்டடிப்பு இல்ல, அரசியல் உண்மை அதானே? தேசிய அரசியலுக்குள்ள பேசும்போது பேசுவோம். இன்றைக்கு 30 நாட்கள் முடித்த பிறகு சாதனையாக அப்படி நீங்க பாக்குறது விட நான் சோதனையாக பாக்குறது 3 விஷயம். மின்வெட்டு, ம். குடிநீர் பிரச்சனை, ம். அப்புறம் வந்து குப்பை வந்து அள்ள முடியல. அவங்க அதுக்கு ஒரு அமைச்சர் சொல்லுகிறாரு கல்குவாரியில் போய் போட்டுருங்க. அதை கொண்டு போய் கல்குவாரியில் போட்டால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும். அது மாதிரியான எவ்வளவு தூரத்துக்கு வந்து அடுத்தடுத்த விவசாய நிலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற வந்து அடிப்படை கூட தெரியாம அவர் வந்து கல்குவாரியில் கொண்டு போய் போடுங்க நீங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறாரு. நீங்க நேத்தி பேப்பர் படிச்சீங்க இல்லையா? 24 மணி நேரமும் சென்னை மாநகர பகுதிக்கு தரமான குடிநீர் வழங்கப்படும். அதுக்கான முயற்சி வழங்கப்படும்ங்கிறது வேறங்க, வழங்கிட்டு இருக்கோங்கிறது வேற. அதான் பிரசன்ட் டென்ஸ்ல பேசுறது வேற, ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறது வேற. நீ வழங்கப்படும், செய்யப்படும், இந்த படும் பேசிட்டே சார். இப்ப இருக்கீங்க. தடை இல்லாத குடிநீர் கொடுத்துட்டு இருக்காங்க. வரல, வராதனால வீராணத்துல வந்துட்டு இருக்கு. அதான் வந்துகிட்டே இருக்கு. இல்ல சார், வீணான குடிநீர் முழுமையா வந்து வரலங்கிறதா பிரச்சனை. இப்போ குடிநீருக்கு சண்டை போடுறவங்களாம் இப்போ நீங்க வந்து அதெல்லாம் என்ன பண்றது? குடிநீருக்கு பிரச்சனை பண்றாங்க, ராத்திரில பூரா மின்சாரத்துக்காக இது பண்றாங்க. அதெல்லாம் தப்பா? உங்களுக்கு கடந்த காலத்துல மலைகள் இருந்தது, இந்த வருஷம் வந்து மலைகள் கம்மி. சில இடங்கள்ல மலைகள் இருக்கு, இல்ல சார், இருக்கு, சில இடங்கள்ல குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. ஆனா வந்து சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கான இல்ல. சென்னை மாநகரம் மட்டும் தமிழ்நாடுல இப்பதான் கேட்டீங்கன்னா வந்து எல்லாமா இந்தியா முழுக்க எல்லா மாநிலம் தான் ஒண்ணுன்றீங்க. தமிழ்நாடுனா இப்ப சென்னை மாநகரத்துல மட்டும் வரல, வேற இடத்துல சரியா இருக்கா? எல்லா இடத்துலயுமே இல்ல. இல்ல சார், திருப்பூர்ல எல்லாம் இருக்கு குடிநீர் தட்டுப்பாடு, இந்த மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து இல்லைன்னா அதுக்கு சேர்த்துதான் முதலமைச்சர் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. முயற்சி எடுத்துக்கிறத வந்து நீங்க வந்து செய்யறோம் பண்றோம்னே பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இல்ல. திமுக ஆட்சியில் இல்ல. 543 வாக்குறுதிகள்ல செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொன்னீங்க. 1040 வாக்குறுதிகளை கொடுங்க. இல்ல சார், கேட்டாங்க தேர்தலுக்கு முன்பு வரை திமுக சொல்றாங்க 541 வாக்குறுதிகளை நாங்க செய்வதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்ல பெரும்பாலானதை செஞ்சுட்டாங்க. நீங்க நான் சொல்றேன் செஞ்சாங்க செய்யலங்கிறது பேச்சு இல்ல. 543 எதுவும் செஞ்சீங்க? நீ அதான் சொல்ல வரேன். அந்த லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சார் நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க. நீங்க செஞ்சு நீங்க வந்தீங்கல்ல, வந்த உடனே அந்த ஒரு மாசத்துல தான் சொல்றேன். குடிநீர் மாசத்துல உள்ள சாதனைகள் அது உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேது. புரிய மாட்டேங்க. மறுபடியும் நான் சொல்றது, திமுகல இருக்கும்போது அவங்களுக்கு இது குடிநீர் தட்டுப்பாடு இல்ல. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு குடிநீர் தட்டுப்பாடு வருது. ஏன் வருது? அப்போ வந்து மின் தட்டுப்பாடு இல்ல. நீங்க வந்த பிறகு மின் தட்டுப்பாடு வருது. ஏன் வரல? ஏற்கனவே கோடைக்காலம் இருந்துச்சு. அப்ப என்ன இருந்துச்சு? ஏரிகள் இருந்த தண்ணீர் வந்து இந்த கோடைக்கு முன்னாடி வந்து இல்ல சார். வந்து சித்தப்பு வீட்டுல பொண்ணு கட்ட மாதிரி இல்ல சார். இங்க பாருங்க, இந்த வருஷத்துல வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா தவளை, அதாவது எப்படின்னா தவளை வாயில தப்பிச்சு முதல வாயில விழுந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்ன அவங்களே பரவாயில்ல போல, நல்லாவே பண்ணாங்கன்னு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த இங்க வந்து பார்த்தா ராத்திரி பூரா தூங்க முடியல. ராத்திரி பூரா ஒரே மின்வெட்டு காரணமா இருக்கு. கேட்டா வந்து பியூஸ் அப்படின்ட்டு போயிட்டான்னு சொல்றாரு உங்க அமைச்சர். என்ன உங்க ஆட்சியா இல்ல அடுத்த உங்க வீட்டுக்குள்ள வந்து எவனோ பியூஸ் அப்படின்ட்டு போயிட்டானா? மக்கள் பேசிக்கிறாங்க மின்வெட்டு. இதுல வந்து இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக சதி நடக்க போதும். 5 வருஷம் இப்படிதான் சொல்லுவீங்க. இதை ஆட்சி முடிகிற வரைக்கும் இதே பொய்ய மொத்தமா சொல்லிட்டே இருக்க போறீங்க. ஏன்னா உங்க கையில உங்களுக்கு பவர் இல்லை அப்படிங்கிறத நீங்க சொல்ல வரீங்க. அப்போ எனக்கு தெரியாதுங்க. அவன் தான் எடுத்துட்டு போயிட்டான், அவன் தான் எடுத்துட்டு போயிட்டான். மின் ஊழியர்கள் வந்து
பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் என்ன ஒரு ஒரு அமைச்சருக்கு தகுதியான ஒரு பேச்சா? நான் வந்து அவர் என்ன சொல்லணும்னா, நான் என் கண்ட்ரோல்ல இருக்கு, என் பவர்ல இருக்கு. நான் அவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலாம். யாரெல்லாம் எடுத்துட்டு போனாங்க? சார் இதுல கூட சில லாபி நடக்குதுன்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க சார். அதான் சொல்றேன், நீங்க லாபி அதான் அப்ப அவங்க இருக்கும்போது லாபி இல்லையா? அப்ப நீங்க மட்டும் அப்போ அந்த லாபி வந்து கூவி கூப்பிட்டீங்க. சார் நீங்க ₹10 பாட்டிலுக்கு ₹10 வாங்குறாங்கன்னு பேசுறீங்க. இன்னைக்கு நீங்க பேசும்போது என்ன பேசுறீங்க? செஞ்சதை சொன்னாரு. இல்ல அதான் இப்பயும் தான் வாங்குறீங்க. நீங்க செஞ்சதை சொல்றாரு. இப்பயும் அந்த அமைச்சர் கிடையாது. அமைச்சர் சொல்றாரு. யார் நீங்க அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? ₹10 பாட்டில் அவங்க வாங்குற சம்பளத்துக்கு பத்தாது. அதனால அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தேவைப்படுது. தவிர ஆமா என்ன அதனால தவிர அவங்க வாங்கும்போது அதே தான் ₹10 பாட்டிலுக்கு ₹10 பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி செந்தில் பாலாஜிக்கு போனீங்கன்னு சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு தேவைன்னா ஒரு பேச்சும் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி பேசக்கூடாது. மாற்றி பேசுகிறது வந்து ஒரு சரியான அரசியல்வாதிக்கான தகுதியான ஒரு பேச்சு கிடையாது. நீங்கள் வந்து மாற்றி பேசாதீங்க. முன்னுக்கு பின் முரணா பேசாதீங்க. அன்னைக்கு பின் முரணா பேசுறது யாரு? ஆமாம் நீங்கள் திமுக தாவேகா. ஏன்னா முன்னாடி என்ன பண்ணாங்க? பின் முரணாக பேசுறது யாருன்னு நான் நிறைய வீடியோ காமிக்கிறேன். என்ன சொல்கிறாரு? 500 யூனிட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னது எப்போ சொன்னார்? எல்லாருக்கும் சொன்னார். அந்த வீடியோ காமிக்கவா? ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு 500 யூனிட் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் 200 யூனிட் ஃப்ரீ. என்னையா மாற்றி சொல்கிறீங்க? அப்போ அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவீங்களா? அப்போ எல்லாத்தையும் சரி செய்யப்படும் சார். சரி செய்யப்படல. மாற்றி பேசக்கூடாது. நாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, நாக்கில் என்ன பேசுறீங்க அதான் முக்கியம். நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க? 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, எல்லாரும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல நீங்கள். அப்போ இப்போ எல்லாருக்கும் தானே சொன்னீங்க. உங்கள் டைலாக் காமிக்கவா அந்த வீடியோவை? அந்த வீடியோவில் என்ன சொல்றீங்க? எல்லாருக்குமாக 200 யூனிட் தரேன்னு சொன்னீங்க. அப்போ இங்கே வந்தோடனே 500 யூனிட் கீழே இருக்கவங்களுக்கு தான் தருவேன்றீங்க. அப்போ இது வந்து மாற்றி பேசுறது இல்லையா? தரவுகள் அதில் உள்ள தரவுகள் எல்லாத்தையும் தரவு எல்லாமே வந்து காணா போனதுக்கு அப்புறம் வந்து என்ன தரவுகள் கிடையாது. நான் நீங்க சொன்ன வார்த்தை என்ன? மாற்றி பேசுற சொன்ன வார்த்தை என்ன? உங்க வார்த்தையை மாற்றி பேசக்கூடாது. எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கணும். அதில் வந்து மேல் தட்டு கீழ்த்தட்டு மக்கள் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே 200 யூனிட் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் தானே கொடுக்கப்பட்டுச்சு. மொத்தமாக தானே கொடுத்தாங்க. அந்த அந்த அரசியல் நாகரிகமே அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத கேள்வி. அதாவது நீங்கள் சொன்ன எல்லாருக்கும் கொடுக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு யூனிட் சம்பந்தமான விளக்கத்தை முதலமைச்சர் திருச்சியில் வந்து தெளிவாக சொல்லிட்டார். நான் சொன்னேன் என்ன சொன்னார் சொல்லுங்க. என்ன எப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ 100 யூனிட் எப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் முன்னாள் கவர்மெண்ட்டு என்ன சொல்லிச்சு, 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதை வந்து கொடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க 100 யூனிட் கொடுத்தாங்க எல்லாருக்கும், ஆல்வேஸ், எந்த பாகுபாடும் இல்லாமல். அதை ஏன் நீங்கள் சொன்னது செய்யலை அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. நீங்கள் 200 யூனிட் சொன்னீங்க, இங்கே வந்த பிறகு மாற்றி பேசுகிறீங்க. அப்புறம் வந்து அங்கே பாட்டிலுக்கு ₹10 வாங்குறீங்க. நீங்கள் இப்போ வந்த பிறகு பாட்டிலுக்கு ₹10 வாங்கினா அவங்களுக்கே சம்பளம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ மாற்றி பேசுகிறதுங்கிறது ஒரு அரசியல் செய்வதற்கோ இல்லை ஒரு முதலமைச்சர் ஒரு மக்களை நடத்துவதற்கான வழிமுறை இல்லை அது. ஏன்னா தெளிவான ஒரு சிந்தனையோடு செயல்படுறது தான் அழகான ஒரு விஷயம். அப்போ தான் மக்கள் வந்து உங்களை நம்புவதற்கான ஒரு காலகட்டம் இருக்குது. இப்போ வந்து அதை வந்து நீங்கள் முன்னுக்கு பின் முன்னாவே பேசக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்கள் முதல்ல வரும்போதே எவ்வளோ சொல்கிறாரு, நான் வந்து 2500 தருவேன். சரி, அதுக்கு ஒரு ஆய்வுக்குழு நிலை ஆய்வுக்குழு வச்சிங்களா? ஒரு பொருளாதார ஆய்வுக்குழு நடத்துனீங்களா? அதுக்கான பட்ஜெட் கண்ட்ரோல் பற்றி என்ன பேசுனீங்களா? அது இல்லை. சரி, 6 சிலிண்டர் கொடுக்குறேன் நீங்கள் பேசுனீங்களா? அதை பற்றி இதுவரைக்கும் எந்த பேச்சும் பேசலை. 4000 தரேன் நீங்கள் தந்தீங்களா? தாய்மாமனுக்கு இது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதை தாண்டி இது தாய்மாமனுக்கான சீர்திருத்த ஒரு மோதிரம் நீங்கள். அது தவிர இவங்க பிறந்த குழந்தைக்கு, அதே தவிர பட்டுப்புடவை, கல்யாண பெண்ணுக்கு பட்டுப்புடவையும் 1 பவுன் தங்கச்சங்களையும் தரேன். அப்போது இதை பற்றியுமே பேசலை. எல்லாத்தையும் அமுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அப்படியே நீங்கள் இருக்கீங்க. மறுபடியும் நீங்கள் திமுக பற்றி பேசுகிறீங்க. உங்கள் கருத்து முழுவதும் திமுக சொல்லிட்டீங்க. என்ன இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். சொல்லுங்கள். அதாவது ஒரு குழந்தை பிறந்து பேசுற வரைக்கும் நான் கவனம் தான். ஒரு குழந்தை இப்பதான் வந்து பிறந்திருக்குது, ஒரு புதிய ஆட்சிக்கான குழந்தை, 1 மாதம் தான் இருக்கு. 1 மாதத்திலேயே வந்து இந்த மாரிக்கு பாடாப்படுத்துனீங்கன்னா பாடாப்படுத்தல. முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? முதற்கட்ட நடவடிக்கை வந்து அபிஷேகா ஒவ்வொரு துறை சார்ந்து அவ்வளவு ஸ்பீடா வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? நடந்துக்கு இருக்கிறது காமிக்கணும்ல, நடக்கிறத காமிக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு அமைச்சரும் வந்து ஆய்வு பண்றாங்க, அது சம்பந்தமான வீடியோ வருது, அது ஒவ்வொரு இடத்துக்கா போய் ஆய்வு பண்றாரு. ஒரு அமைச்சர் வந்து தரிசனத்துல வந்து வரிசையில் நின்று தரிசனம் பண்றாரு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது.
இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? அது வந்து சும்மா ஹம்பக்கு. ஹம்பக்லாம் கிடையாது சார். யார் சொன்னா? அவர் மக்கள் நேசிக்கிறாரு. ஏன் இல்ல மக்கள் இது மாதிரி சேகர் பாபு நேசிச்சிருக்காரா? ஆமா. யார் சொன்னா? எங்க நேசிச்சிருக்காரு சேகர் அதாவது பாபு? சேகர் பாபு மட்டும் இல்ல, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பஸ்ல பேருந்துல ஏறி பார்த்திருக்காரு. ஒரு பேருந்துல ஏறி கூடவே பயணிச்சிருக்காரு. கடைசியில போனாரு. கடைசியில போனாரு, முன்னாடி போனாரு சார். இவரு இங்க பாருங்க, ஒரு அமைச்சரே வரிசையில் நின்னு தரிசனம் பண்றதுக்கு நிக்கிறாரு. இன்னொரு அமைச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், போக்குவரத்துறை அமைச்சர், அவர் வந்து பேருந்தில் ஏறி ஆய்வு பண்றாரு. ஒவ்வொரு அமைச்சரும் வந்து இரவு பகல் பார்க்காம கடுமையா வந்து வேலை செய்யறது கண்ணுக்கு தெரியவே இல்லையா? உங்க கண்ணுக்கு தெரியாது. எம்எல்ஏ வீட்டுக்கு போய் கொஞ்சம் கேளுங்க, எம்எல்ஏ வீட்டுக்கு போய் மனு கொடுக்க போறாங்க மக்கள். அவர் எம்எல்ஏ வெளியே வந்து எம்எல்ஏ ஊர்ல இல்லைங்க சொல்றாரு. இவங்க நம்பிட்டு போறாங்க. ஏன்னா அந்த எம்எல்ஏ யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அந்த லெவல்ல தான் சார் இந்த ஆட்சியில நிக்க வச்சாங்க. இந்த ஆட்சியில தொகுதியிலையும் அவங்க முதலமைச்சர் விஜயோடைய எம்எல்ஏக்களை நிக்க வச்சாங்க. அவருக்கே வந்து யாரெல்லாம் எம்எல்ஏக்கள் என்னங்கிறதே இப்ப தெரியுமாங்கிறது தெரியல. இந்த ஆட்சியில மட்டும்தான் சாமானியரை உட்பட என்ன, அதே போல வந்து கிராமத்துல எந்த சாமானியர் கம்மியா இருக்கு, கிராமத்துல வந்து ஒரு கிராமத்தார ஒரு கிராமத்துல வேலை செய்யற விவசாயி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான பியூனு என்ன யாருன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க சாதாரண பியூன் இதெல்லாம் சொல்லுங்க. ஒரு விவசாய பையன் ஆதவ குறையான சொத்து இருக்கா? இல்ல சார், மத்த அமைச்சர்லாம் ஒரு அவினாசில அவினாசி ஒரு கமலின்னு ஒரு பொண்ணு, இளம் வயது பெண்ணு என்ன, அவங்க சொத்து மதிப்பு பாத்துருக்கீங்களா? கமலிக்கு நீங்க கமலிக்கு என்ன சொத்து மதிப்பு? கமலுக்கு என்ன சொத்து மதிப்பு சார்? சபரின்னு ஒரு பையன் சார், சபரின்னு பையன், அந்த பையன் வந்து எம்எல்ஏ. அதான் சார் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. ஆனா வந்து அதான் சார் முகம் தெரியாத பலரை நீங்க ஆக்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து அறிவு இல்ல. கும்பகோணம் விவசாயி பையன், அந்த பையன் வந்து இன்னைக்கு வந்து வேளாண் துறை அமைச்சர். அதான் அமைச்சரா இருக்கலாங்க. அதுக்கு விவசாயத்துறையில தான் நீங்க பேசுறீங்க. அவங்களுக்கான 50,000 முதல்ல கொடுத்தது என்ன சொன்னீங்க? ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு அப்படி சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? மாத்தி பேசுறீங்க. அதான் சொன்னேன். 5 ஏக்கர் வச்சிருக்க 50,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். அந்த லெவலுக்கு பண்றீங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு திட்டம் இருக்குடா. விவசாயம் சார்ந்த ஒருத்தர் வேளாண் துறை அமைச்சரா இருக்கட்டும். எடப்பாடி தான் சொல்றாரு. அவர் நானும் விவசாய நிலத்திலிருந்து வந்திருந்தேன். ஆனா அவர் விவசாயிகளுக்கான டெல்டா மக்களுக்காக அதை வந்து பேசுனாங்கல்ல. அதே மாதிரி இப்போ வந்து என்ன செய்றீங்க? நீங்க வந்து சொல்லும் போது பேசுறது, வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன பேசுறீங்க? 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு பூராத்துக்கும் நாங்கள் வந்து அதுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறோம். நீங்கள் ஆனால் இப்போ செஞ்சீங்களா? 50,000 அது அளவுக்கு இல்லை. அதாவது 50,000 தான் கொடுக்க முடியும். இப்போ அப்போ என்னத்துக்கு மாற்றி ஒரு தெளிவான இன்னொரு காலத்தை செய்வார் மாதிரி இல்லைங்க. நம்பிக்கை வைங்க. நான் என்ன சொல்றேன், புரியல. முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைங்க. நான் என்ன சொல்றேன், நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்க போறேன்னு சொன்னா அதுக்குள்ள எல்லா தகுதிகளோடு நீங்கள் போகணும். நான் எதுவுமே புத்தகமே தூக்கணும் இல்லை, நான் நேரடியாக +2 பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடாது. அது அப்படி தான் போய் சொன்னீங்க. அந்த பொய் சொன்னதனுடைய விளைவு தான் விவசாயிகள் இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் சொன்னது என்ன, செய்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போது எந்த திட்டத்தையும் வந்து முழுமையாக அதை வடிவமைச்சு அதை பேசியிருக்கணும். அதை பேசினா ஓகே. பேசாமல் நீங்கள் மாற்றி ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்துறதுங்கிற ஒரு வரைமுறையே இல்லாமல் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு வாக்குறுதிகளாக சொல்லிட்டதுனால தான் மக்கள் வந்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கான இப்போ நீங்கள் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களே, நீங்கள் வந்து அறிவித்த திட்டங்கள்லேயே அவ்வளோ குறைகள் இருக்குது. மின் கட்டணத்திலேருந்து விவசாயிகளுக்கு சொன்னது எல்லாமே வந்து அப்போ அறிவிக்கக்கூடாது. நான் சொன்னேன், நீங்கள் பேசக்கூடாது. முதலமைச்சர் தெரியும் எப்ப அறிவிக்கிறது, எப்ப விரிவுபடுத்துறது. அப்ப என்ன சொன்னீங்க? அவரு அதான் எப்ப சொன்னீங்க? எதுக்காக சொன்னீங்க? மறுபடியும் விரிவுபடுத்துவாரு. மறுபடியும் விரிவுபடுத்துறது இல்ல, விரிவுபடுத்துவாரு, மறுபடியும் செய்வாரு. மறுபடியும் விரிவுபடுத்துறது இல்ல. நான் சொல்றேன் 1000 ரூபாய் கொடுத்தாங்க போன ஆட்சியில. அப்போ வந்து விரிவுபடுத்துறாங்கன்னா சொன்னீங்கல்ல, அதான் சொல்ற முடிச்சேன் கேளுங்க. பயிர் கடனை இல்ல பட்ஜெட் போறாங்க, வேளாண்மை துறை பட்ஜெட், அதுல எல்லாமே சரி பண்ண. சொல்ல வரது முதல்ல கேளுங்க. அதான் சொல்றேன், 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல போன ஆட்சியில. அப்போ வந்து முதல் கட்டமா வந்து ஒரு இத்தனை பேர் கொடுத்தாங்க. அப்புறம் ரெண்டாவது அந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் போது இன்னும் ஒரு 10,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிற ரைட்டு. ஆனால் முதல்ல குறைக்கும் போதே 50,000 தான் குறைப்பேன். அதுக்கடுத்து இதை விட அதிகமாக அப்படி இல்லை. ஒரு திட்டத்தை முழுசாக செய்யணும். அதாவது 1000 ரூபாய்னா 1000 ரூபா திட்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அது இன்னொரு 1,00,000 பேர், 10,00,000 பேர், 20,00,000 பேர் கூட்டிகிட்டு போகலாம். அப்போ திட்டத்தை மாற்றலை, ஆட்களை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதான் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறது. நீங்கள் சொல்லும்போதே சொன்ன திட்டத்தை நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. அதாவது 50,000 தான் தருவேன்னா, இதே எப்படி நீங்கள் 1,00,000 மாற்றுவீங்களா?
2 லட்சம் மாத்துவீங்களா? அது அப்படி இல்ல, அது ஏக்கர் கணக்கு மாத்துவீங்களா? அப்போ நீங்க சொல்லும் போதே தப்பா சொல்லிட்டீங்க. இல்ல மீத்தேன் திட்டத்துக்கு எப்போ வந்தது மீத்தேன் திட்டம்? இல்ல அதான் கையெழுத்து போட்டது யாரு? எடுக்கலையே, மீத்தேன் எடுத்துட்டீங்களா? மீத்தேன் எடுக்க முயற்சி பண்ணீங்களா இல்லையா? இல்ல அதுக்கான காரணம் வேற. நியூட்ரினோ எடுக்கிறது முயற்சி பண்ணீங்களா இல்லையா? நியூட்ரினுக்கான திட்டம் வந்து அவங்க முயற்சி பண்ணீங்கல்ல? முயற்சி பண்ணல. அதாவது உங்களுக்கு வந்து அதுக்கு முந்தைய ஆட்சியில நீங்க வந்து நீங்க சைன் பண்ணது யாரு சார்? சைன் பண்ணது எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே வந்து அதுக்கான திட்டங்களை எடப்பாடி ஆட்சிக்கு முன்னாடி தான் வந்து நீங்க வந்து மத்திய அரசுல வந்து இணக்கமா இருக்கிற பொழுது நீங்களா போய் கையெழுத்து போட்டீங்க. அது வந்து திட்டம் செயல்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு விவசாயிகள் சொல்றாங்க சார். சரி, அங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது காரணம் திமுக தான் அப்படின்னு. காவிரி பிரச்சனைல இருந்து கச்சத்தீவு பிரச்சனைல இருந்து எல்லாத்தையுமே காரணம் திமுக தான் இன்னைக்கு சொல்றாங்க. கச்சத்தீவு பிரச்சனைல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம்னு சொல்றீங்களே தவிர அந்த சூழலை வந்து நீங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஆனா நீங்க அந்த சூழலை வந்து கச்சத்தீவை பத்தி பேசினா நோ கமெண்ட்ஸ் தான் சொல்ல முடியும். நீங்க சொல்றீங்க மாநில உரிமை தான் முக்கியம்னு. மாநில உரிமை முக்கியம். நீங்க எப்படி சொல்றீங்க மாநில உரிமை முக்கியம்? தாவேகா வந்து நீங்க என்ன பண்ணுச்சு? தாவேகா பத்தி தான் பேசுறோம். அதாவது மத்தியில இருந்ததா? மத்தியில இருந்ததா தாவேகா? தாவேகா இல்ல, தாவேகா என்ன சொல்லுச்சு? நீங்க கச்சத்தீவை பத்தி நான் மீட்போம் என்னத்துக்கு அப்பதுக்கு போய் சொல்றீங்க? அவங்க ஸ்டாண்ட்ல உறுதியா தான இருக்காங்க. இல்ல உறுதியா இருக்காங்க. கச்சத்தீவை பத்தி தெரியாதுன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல சார், அந்த அமைச்சர்ட்ட கேட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்றாரு. கடலூர் அமைச்சர் சொல்லுவார் சார், முதலமைச்சர் சொன்னாரா? அவர் சொன்னாரு வேற, முதலமைச்சர் சொன்னாரா? அமைச்சர் வேற, முதலமைச்சர் வேறயா? முதலமைச்சர் சொல்றதுதான். அப்ப அமைச்சர்கள் டம்மி பேசா? முதலமைச்சர் என்ன சொல்றதுதான். ஏதாவது ஒரு தெளிவா சொல்லுங்க. இல்ல சார், முதலமைச்சர் டம்மியா? முதலமைச்சர் தான் பேசுவாரா? முதலமைச்சர் பேசுவார். அப்ப ஏன் நோக்கம்? அப்ப அமைச்சர் எதுக்கு வச்சிருக்கீங்க? அப்ப அமைச்சர் கேட்டா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து முதலமைச்சர் தான் பேசுவாரு. இல்ல, உங்க அரசினுடைய உங்களுக்கு கட்சி ஒப்பந்தம் யார் போட்டா? புரியல. இங்க தான் போட்டாரு. அரசினுடைய திட்டங்களை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றேன். அமைச்சரா இருக்காரு, அதெல்லாம் வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறாரு சார். எங்க தெரிஞ்சுக்கிறாரு? எப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நீ ஒரு தெளிவான சிந்தனையோட வந்து பேச, தெளிவான சிந்தனையோட தான் உட்கார்ந்திருக்காங்க. அது மாதிரி போக்குவரத்து அமைச்சர் கடை நான் பசிக்குது சாப்பிடலான்னு ரிசர்வேஷன் பண்ணவனை விட்டு இல்ல சும்மா இருக்கவன ஏத்தி அனுப்பி விட்டீங்கன்னா நீங்க எதுக்கு என்னன்னு கேட்டா என்ன சாப்பிடலாங்க. அது சரி, அதை சரி பண்ணி அனுப்பிட்டாரு. ரெண்டாவது சரி பண்றது இருக்கட்டும், சரி பண்ணி அனுப்பிட்டாரு. என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்ப நான் சொன்னேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டா நான் தூங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல கூடாது. சின்ன கேள்விக்கு அதுக்கான பதில் சொல்லணும். அதுக்கான சரி இல்ல நான் சாப்பிடலங்க எனக்கு பசிக்குது அப்படி சொல்லக்கூடாது. நீங்க வந்து அவர் ஒரு கேட்கிறாரு, கேட்கறதுக்கு பதில் போக்குவரத்து துறைனா போக்குவரத்து துறை அமைச்சர்னா போக்குவரத்து துறை அமைச்சர் மாதிரி பேசணும். அதை விட்டு சாப்பிடாம கிடந்ததுக்கும் சாப்பிடாம இருந்ததுக்கும் ஒரு எளிய மந்திரி வந்து அந்த துறைக்கு அமைச்சர் ஆயிருக்காரு. எளிய மந்திரி சில விஷயங்கள் இருக்கும் சார், சரி அதெல்லாம் சரி படிப்பாங்க. எளிய மந்திரி எலி இல்லாத மந்திரி எல்லாம் கிடையாது, பூனை இல்லாத மந்திரி எல்லாம் கிடையாது சார். அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிப்பாங்க. எப்ப இவங்களுக்கு மட்டும் ஒரு தனியா ஒரு ஃப்ரீடம் கொடுப்பீங்க, இவங்க சரி பண்ணிப்பாங்க அந்த முன்னாள் கவர்மெண்ட்னா எங்கயா சரி அதிகாரம் கேக்குறீங்க கேப்பீங்க. அதிகாரத்துக்கு வந்தவர் பெரும்பாலும் வந்து அனுபவம் வந்து இப்பதான் புதுமா உங்களுக்கு. எங்க அதுதான் சொல்றேன், ஏற்கனவே நீங்க வந்து பழந்துன்னு கொட்டை போட்ட, நீங்க என்ன கொட்டையை போட்டாலும் கொட்டை போடாட்டலும் நல்லது கெட்டது ஏங்க நீங்க ஒரு பொறுப்புக்கு வரீங்க. இல்ல நீங்க வந்து புரிஞ்சுங்க, இவங்க வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்ல முதல்ல புரிஞ்சுங்க. நான் சொல்ற வரேன்னா ஒரு பொறுப்புக்கு வரீங்கன்னா அந்த பொறுப்புக்கான எல்லா தகுதியோட நீங்க வரணும். நீ புதுசா வரலன்னா பேசக்கூடாது, அப்படி பேச முடியாது. ஏன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வரும்போதோ இல்லை புதிய அமைச்சர்களாக வரும்போது கூட அவங்க வந்து தெளிவான பதில் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு புதுசு, நான் தெரியாதுன்னு சொல்லலை யாரும். நீ உங்களை மாதிரி வந்து எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, 3 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்கல. கேட்கல, அப்படி கேட்கல. 5 விரல் இருக்கு, 5 விரலும் 5 விதமா இருக்கும். 5 விதமா இருக்கணுங்க. அது விரல் தானே, விரல் தானே. அதுதான் அதுக்கான தகுதியோட இருக்குல்ல. நான் சொன்னேன் அதுக்கான தகுதியோட இருக்குல்ல. ஒரு நடுவிரல்னா அதுக்கான தகுதியோட. அமைச்சராக இருந்தாலும் அவரோட மனிதர்கள் தானே. மனிதர்கள்னா வீட்டுல இருங்கப்பா. அமைச்சரா இருந்தா தெளிவா வாங்க. அமைச்சரா இருந்தா நீ பேசுறத முதலில் மனிதர், பிறகுதான் அமைச்சர். இல்ல மனிதரா இருக்கும் போதோ அமைச்சரா இருக்கும் போதோ நீங்க அதுக்கான தகுதியோட வாங்கன்னு சொல்றேன். தகுதியோட தான் சார் பேச்சு இல்லைன்னா கேட்க மாட்டோமே. இந்த சுதந்திர இந்தியாவில் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு சமூக நீதி கொண்ட ஒரே அமைச்சரை இது மட்டும்தான் என்ன அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. எல்லாமே சொல்றதுக்காக பேச வர முடியாது. ஒரு நிமிஷம் சார், இந்த சமூக நீதி அமைச்சரவையில ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு சிறப்பாக இனிவரும் காலத்தில் செய்யப்படும். இனிவரும் காலம் பங்கேற்று பலர் கருத்து தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.